ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு நடைபெறும். நிகழ்வினை நடத்தி தருவதற்காக பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் சிறப்பான துரிய தவத்தினை நமக்கு வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் புஷ்பகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக மறுப்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை வழிநடத்தி தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை நடத்தி வரும் கூட்டுத்தவத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு அமர்கிறோம். வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு நிமிடங்கள் உங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். தினேஷ்குமார் ஐயா வாழ்க வளமுடன். பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம அந்த கால் பயிற்சியில அந்த ப்ரெஷர் பண்ணிட்டு ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் அந்த கணுக்கல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று போடுங்களா? அது 3 கவுண்ட் போடணுங்களா? ஓகே ஓகே. கணுக்கள் சர்க்கிள் அப்படி 3 கவுண்ட் இல்லைங்கய்யா. ஹாஃப் சர்க்கிள் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, அப்படி ஹாஃப் சர்க்கிளா கையை வச்சுட்டு பண்ணுவோங்கய்யா. ஓகேங்க ஓகேங்க. சரிங்களா? சரிங்கம்மா. ஓகே ஓகே. நல்லது இல்லையா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா. ஓகே, நல்லது இல்லையா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுசீலாமா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. எங்கம்மா 6வது அறிவு 5 அறிவு வரைக்கும் அவங்களுக்கு இது இல்ல, அதாவது தனக்காக சேமிக்கணும், சுயநலம் இல்ல. 5 அறிவு வரை. ஆமா. அப்புறம் இப்படி 6வது அறிவுல மட்டும் மனிதனுக்கு இவ்வளவு சுயநலம் எங்க இருந்து வந்தது? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சுயநலம் ஆக்சுவலி 6வது அறிவு கொடுக்கப்பட்டதே இறைவனால. அது சாமிஜி அழகா சொல்றாங்க பாருங்க. இயற்கை, அந்த கடவுள் தன்னைத்தானே அழகுபடுத்தி பார்த்து கொள்ள வடிவமைக்கப்பட்ட அந்த கொடுக்கப்பட்டது அந்த மனிதன்கிற இனம். மனதை இதமாய் படைத்த மனிதன் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த 6வது அறிவு பகுத்துணரும் அறிவு அப்படின்னு அர்த்தம். தன்னை உணரும் அறிவு, தன் மூலத்தை உணரும் அறிவு. அந்த 6வது அந்த மனிதன் என்ன பண்றான்? ஐம்புலன், அந்த 5 அறிவு வரைக்கும், விலங்கினங்கள் பறவைகள் வரைக்கும் இந்த பரிணாமத்துல அந்த ஒவ்வொரு புலன்களாக இயக்கம் பெற்று வரும். தொடு உணர்வு, தாவரம், அப்படி சுவை உணர்வு, நுகர் உணர்வு, ஒவ்வொரு உணர்வா வரும். 5 அறிவு வரைக்கும் வரும். 6வது அறிவு மனம், மைண்டு. அதாவது அந்த மைண்ட் என்னன்னா, மனம் என்னன்னா, ஐம்புலன்கள் மூலமா தான் இயக்கம் பெறுது. சோ அது ஐம்புலன்கள் இயக்கம் பெறும்போது அது மூலத்தை உணர்ந்திருக்கூடாது கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த ஐம்புலன்கள் இயக்கம் பெறும் பொழுது அந்த புலன் உணர்வு வேட்கையிலேயே மனம் தங்கி போயிடுதாங்க. 6வது அறிவுக்கு அந்த பர்பஸே தெரியாம, என்ன பர்பஸ், அந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அத தெரிஞ்சும், ஆனாலும் அந்த புலன் மயக்கத்துல என்ன பண்றது, அந்த எதுக்காக அந்த மனம்ங்கிறது வந்தது அப்படிங்கிறதே மறந்து
தான் பிறந்ததின் நோக்கத்தை மறந்து, அது சாமிஜி கேக்குறாங்க பாருங்க, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது அப்படிதான் போயிடுத்து. ஏன்னா எனக்கு புலனுணர்வு வேட்கை தான் டாமினண்டா இருக்கு. அதுதான் நான் அதுலயே தான் இருக்கணும். அதுல இருந்து வெளிவர முடியாமல், மீள முடியாமல், அதிலேயே மயக்கமுற்று போனாலதான் அந்த வேட்கையை, விருப்பத்தை, அவாவை, ஆசையை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு சுயநலமா அது மாறி போச்சு. தனக்கு வேணும், தான் அனுபவிக்கணும். அதான் சொல்றாங்க இல்லையா, தான் தனது. தான் தனதுங்கிறதா ஈகோ. ஈகோன்னா என்ன? எக்ஸிட் காட் அவுட். இறைவனை மறந்ததனால் வந்த தன்முனைப்பு அப்படிங்கிறாங்க மகர்ஷி. அவரோட வரிகள் இது, பாடல் வரிகள். இறைவனை மறந்ததனால் வந்த தன்முனைப்பு. அப்போ வந்து அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆறாவது அறிவினை, அந்த நோக்கத்தினை மறந்ததனால் தான் தன்னோட பற்று, தனக்கு வேணுங்கிற தான் எனும் அதிகாரம், தனது என்னும் அதிகாரப்பற்று தன்னோடது நடக்கணும், தானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வரும்போது அங்கதான் சுயநலம் வந்துடுது. ஒரு தலைமுறைக்கு போறாது, நான் இன்னும் 5 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். அடுத்தவன அந்த விலங்கின குணங்கள் மறைந்து போகணும். ஆனா அந்த விலங்கின குணங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த விலங்கின குணங்கள் டாமினண்டா போயிடுத்து. பிறர் வளத்தை பறித்து உண்ணல். எனக்கு நான் அனுபவிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அந்த மாதிரி ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், கொலை செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த பஞ்சமா பாதகங்கள் வந்துருது அந்த இடத்துல. அதுதான் காரணமா. அந்த விலங்கினங்களுக்கு நம்ம சொல்லுங்க. விலங்கினங்களுக்கு இல்லையே ஸ்டார்ட் பண்றது, அதெல்லாம் இவனுக்கு மட்டும் எப்படி வந்து அதனுடைய அங்க வந்து மைண்ட் இல்ல, அங்க மைண்ட் இல்ல, மனம் கிடையாது. ஆமா 5 அறிவு வரைக்கும் மனம் கிடையாது, மனம் கிடையாது. விலங்கினங்கள் என்ன பண்ணுது? விலங்குகள் ஒண்ணு இல்ல. நான் இதுல அனிமல் பிளானட்ல எல்லாம் நான் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேங்கம்மா. என்னன்னா, ஒரு சிங்கமும் புலிய கூட அந்த ஒரு குட்டையில தண்ணி குடிக்க வருது, ஒரு நீர் நிலையில தண்ணி குடிக்க வந்ததுன்னா, அதுக்கு பசி வயிறு ஃபுல்லா இருந்ததுன்னா அது கூடவே மானும் சேர்ந்து குடிக்கும். அது தொடவே தொடாது. அதுக்கு வந்து அதை அடிச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சா கூட 4 நாளைக்கு வேணுமே, அதை அடிச்சு தன்னோட குகையில போய் வச்சுக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப பசிக்குதா, அப்ப அந்த ஆக்ரோஷம் வரும், போட்டு அடிச்சுடும், சாப்பிட்டுடும், போயிட்டே இருக்கும். நீங்க கூட கவனிச்சிருக்கலாம். இப்ப கூட இந்த அனிமல் பிளானட் சேனல் எல்லாம் பாத்தோம்னா, சாப்பிட்டது போக பாக்கி அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது பத்திரப்படுத்தாது. மனுஷன் தான் இந்த குணத்துக்கு வந்துட்டோம். நான் என்ன கேக்குறேன்னம்மா, அவங்களுக்கு இல்லாத ஒரு குணம் எப்படிங்க? அதுல இருந்து தானே எல்லாமே மனிதனுக்கு வந்திருக்கு. ஆமாங்கம்மா, நீங்க சொல்றது அதுதாங்கம்மா. அந்த விலங்கினங்களுக்கு ஏன் அந்த சுயநலம் இல்ல, தனக்கு தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்ல அப்படின்னா, அங்க வந்து விலங்குகள் வரைக்கும் மனம் கிடையாது, மைண்ட் கிடையாது, 6வது அறிவு கிடையாது அங்க. சரிங்களா? 5 வரைக்கும் தான் அங்க வேலை செய்யுது. 5 அது தனக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணிக்குது, சாப்பிடுது, போய்கிட்டே இருக்கு. 6வது அறிவு மனிதனுக்கு ஏன் 6க்கு அப்புறம் ஏன் 7 இல்ல, 8 இல்ல? நான் வந்து பக்கத்தாய்வு படிக்கும் போது எங்க ஆசிரியர் பெருமக்களை கேட்டிருக்கேன், ஏன் இயற்கை வந்து அங்கேயே நின்னுடுத்து, அதோடயே நின்னு போச்சு, அதுக்கப்புறம் 7, 8 எல்லாம் ஏன் போல அப்படின்னு கேட்டப்போ, அந்த 6வது அறிவு வரும்போதே இயற்கை வளங்களை எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்கு இயற்கை வந்து, அதை வந்து எப்படி வந்து அதை மாற்றி தனக்கு தேவையானது போல செய்து கொள்ளும் அந்த அறிவு. அதுதான் அந்த 6வது அறிவு. அதையும் கொடுத்துட்டதுனால அந்த 6வது அறிவு மனிதனுக்கு அப்புறம் பரிணாமம் கிடையாது. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தாவரம் வந்து ஒவ்வொரு இயற்கையோட இவ்வளவு ஒரு அழகான பரிணாமம் பாருங்க. தாவரம் முதல் அறிவு. அந்த தாவரம் தோன்றும் பொழுதே என்ன பண்றது இயற்கை, என்ன பண்றது கடவுள். நம்ம வந்து இயற்கை, சாமிஜி இயற்கைங்கிறாங்க, பேராற்றல்ங்கிறோம், பேரறிவுங்கிறோம், நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த கடவுள் என்ன பண்றாங்க, முதல் அறிவு தாவரம் வரும் பொழுதே தாவரத்துக்கு என்ன உணவு, ஸ்டார்ச் தயாரிக்குது. அது என்ன உட்கொள்ளுது, அது உள்ள எடுத்துக்கிற வாயு எது, கார்பன் டை ஆக்சைடு. வெளிவிடுற வாயு எது, ஆக்சிஜன். அப்ப ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு அந்த உலகத்துல அது கொடுத்துட்டு தான் தாவரத்தையே அது தோற்றுவிக்கிறது. அதுக்கப்புறம் தாவரத்துக்கு அடுத்தது புழு, அடுத்த பரிணாமம் ஈரறிவு புழு. அப்ப ஈரறிவு புழு வந்து சுவை உணர்வு. அது என்ன பண்ணுது, எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு உணவு என்ன வேணும், தாவரத்தை தான் சாப்பிடுறது. அப்ப அதுக்கு தேவையான உணவை இயற்கை படைச்சிட்டு, அதாவது தாவரத்தை படைச்சிட்டு தான் அடுத்து 2ஆம் அறிவு புழுவை படைச்சிருக்கு.
இது மாதிரி ஒரு பரிணாமமா போகும்போது இயற்கை வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டுதான் அந்த அந்த பரிணாம சரித்திரமே நடந்திருக்கு. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தாய் கருவறையில தாய் பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த வயித்துல அந்த குழந்தை இருக்கு. அந்த வயிற்றுலயே அந்த கதகதப்புலயே குழந்தை 10 மாதம் அவங்க சுமந்து இருக்காங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிறவருக்கு தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு உணவு போகுது இல்லைங்களா? சோ வெளியில வந்த உடனே அந்த குழந்தையால வெளி உலக வாழ்க்கைய உடனே அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அது இன்னும் அன்னையோட கதகதப்புல இருக்கிற எண்ணத்திலேயே தான் இருக்கும். அந்த பூமியில நிலத்துல விழுந்த உடனே அதுக்கு தெரியாது. அப்போ வந்து அது இயற்கை என்ன பண்ணுது, அந்த பிரசவத்துக்கு அப்புறம் தான் அந்த தாய்க்கு வந்து பால் வரவே ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஒரு எப்படி ஒரு இயற்கையோட ஒரு அழகு பாருங்க. அந்த அறிவு பாருங்க, பேரறிவு பாருங்க. அது ஒண்ணு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். எப்படி அந்த இயற்கையோட பேரறிவு, அது வரைக்கும் பால் சொரியாது. அந்த அந்த குழந்தை பிறந்த அப்புறம் தான் பால் வர ஆரம்பிக்கும் அம்மாவுக்கு. ஏன்னா அந்த குழந்தை வந்து வெளி உலக வாழ்க்கை, அதோட உணவு, அதோட அந்த இது சீதோஷ்ணம் அதெல்லாம் உடனே அடாப்ட் ஆகாது அதுக்கு. அப்ப அந்த தாயின் கருது அதை எப்படி கொடுக்கணும், அதோட தாய் அணைத்து கொண்டு கொடுக்கும் பொழுது அது வயித்துல இருக்கிற அந்த ஃபீலே அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த கதகதப்புலயே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமியல் வாழ்க்கைக்கு அது அடாப்ட் ஆகும். வெளி உணவெல்லாம் அடுத்த தாய்ப்பாலை தாண்டி அடுத்தடுத்த உணவுகள், வெண்மையா ஜீரணிக்கிற உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்தி அந்த குழந்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இது பேக் டு யுவர் கொஸ்டின். அது சொன்னதுக்கு காரணம் இயற்கை வந்து இவ்வளவு அழகா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கடவுளை எல்லாம் கோச்சிக்கிறாங்க. கடவுள் எனக்கு ஒண்ணுமே கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏன் ஆரோக்கியம் 7 போலன்னா மனிதன் வந்து எல்லா வளங்களையும் கொடுத்துட்டாங்க. 5 பூதங்கள் கொடுத்துட்டாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சோ என்ன நம்ம பண்ண, நீங்க ஒண்ணுல யோசிச்சு பாருங்க. நம்மளோட எல்லாமே வந்து கண்டுபிடிப்புகள் தான். விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே கண்டுபிடிப்புகள் தான். எதையுமே மனிதன் உருவாக்கவில்லை. எல்லாமே கண்டுபிடிப்புகள். என்ன பண்ணாங்க, ஒரு தரத்தை இன்னொன்னா மாத்துறாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த ஓட்டத்துல அப்ப மனித இனம் ஜீவிக்கணும். பிறந்திருக்கோம், நமக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு. சாப்பிடணும், உயிர் வாழணும், இருக்க இடம் வேணும், உடுத்த உடை வேணும், உண்ண உணவு வேணும், கழிவுகள் வெளியேறணும். இதுதான் பேசிக் நீட். ஆனா இதை தாண்டி என்ன பண்றான், அந்த சுவைச்சிடான் இல்லையா? சுவைங்கிறது நான் நாக்கு சுவை மட்டும் சொல்லல, அந்த என்ஜாய்மெண்ட். அப்ப அதுலயே மனம் தங்கிடுது. அங்கேயே மனம் தங்கினதுனால வந்த நோக்கத்தை மறந்துட்டான். வந்த நோக்கத்தை மறந்ததுனால அந்த புலன் மயக்கத்திலேயே இருக்கிறதுனால மேலும் மேலும் தவறுகள் செய்து அங்கதான் சுயநலம் டாமினன்ட் ஆயிடுது. இப்ப நம்ம இந்த யோக பயிற்சிகள், கடவுள் யாருன்னு தேடுறவங்க, தன்னை உணர முற்படுபவர்கள், இறைவன் அந்த பக்தி ஆகட்டும், எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அது இறை சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு லேசா தட்டுது. ஓ, இது நம்ம வந்த நோக்கம் இதுவல்ல, நம்ம பிறந்த அந்த நோக்கமே வேற அப்படின்ட்டு. சோ இதுதான் நம்ம வித்தியாசம். உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுசீலா அம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உடற்பயிற்சியில அந்த 14th பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்ம. அந்த பாயிண்ட் வச்சாலும் அந்த உணர்வே இல்ல, தெரியாம இருக்கு. சும்மா வச்சு அப்படியே செஞ்சாலே போதுமாமா? லைட்டா டச் பண்ணா போதும். நீங்க தொடு உணர்வு ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். அழுத்தி பண்ணக்கூடாது. நீங்க அதை பண்ணும்போது மைண்ட்ல என்ன ஓடுது உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, அந்த உணர்வு இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஒரு அதுதான் நான் கேக்குறேன். நான் கேக்குறது வேற ஏதாவது எண்ணங்கள் வருது இல்லையா வெளியில நமக்கு? அதுதான் காரணம். எண்ணங்கள் நம்ம வெளியில போறதுனால, மனம் வந்து வெளியில போறது, எண்ணங்களோட போறதுனால நம்ம தொடும்போது அந்த தொடு உணர்வை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். சில சமயம் பாத்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், போன் வந்துடும். போன் காதல வச்சுட்டே இருப்போம், டிவி பார்த்துக்கும் போது போன் வந்திருக்கும், போன் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து டிவி ஓடிட்டு ஏற்கனவே ஏதோ பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ இந்த போன்ல இன்னும் 2ல அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டிவில ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு இது வந்தோன்னா அதை உன்னிப்பா கவனிப்போம். காதுலயே வச்சு அவங்க பேசிட்டே இருந்தது கூட நமக்கு புரியாது, கேட்டுக்க மாட்டோம். புரியுதுங்களா? சோ அது மனம் வந்து புறமன அதாவது வெளியில நம்ம எண்ண ஓட்டங்கள்ல இருக்கிறதுனால அந்த தொடர்புல இது பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்கம்மா. நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். எங்க அந்த ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம், லேசா பிடிச்சு தேங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
சரிங்களா? நன்றி சூப்பர் நன்றி அம்மா, வாழ்க வாழ்த்துக்கள். வளம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். ரேணுகம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஆம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நீங்க ஐம்புலன்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஆ, அதுல நம்ம எப்படி நம்ம அதிலே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. ம், சாரி. அதுல எப்படி மத்தவங்க சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. அதுல என்னன்னா ஆமா. அஹ், இப்ப அத நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்ப பஞ்சேந்திரம் தவம்ன்ற சொ வருது இல்லம்மா, அத பத்தி எனக்கு கொஞ்சம் ம், விளக்கமா சொல்லுங்கம்மா. ம். பஞ்சேந்திர தவத்தோட சரிங்க. பயன்கள் அத ம். மாதிரி. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. என்னன்னு பார்க்கும்பொழுதுங்கம்மா, ஐம்புலன்கள் அந்த உணர்வு அதை முதல்ல அந்த கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையே வேணாங்கிறேன். ஏன்னா சாமிஜி அழகா சொல்றாங்க, மனதை மனங்கிறது ஐம்புலன் மூலமாக இயங்குகிறது. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஐம்புலன்கள் மூலமாக மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்ப நம்ம இங்க அறியதான் முற்படுறோம். சோ அப்ப என்ன பண்ணணும்? நான் எப்படி இதை சீராக, அத லிமிட்டட் மெத்தட், அளவு முறையோடு நான் எப்படி நான் ஒவ்வொரு புலன்களையும் நான் இயக்குறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நமக்கு காயகல்பமே நமக்கு பெஸ்ட். சோ காயகல்ப பயிற்சி பண்ணும்போதே அங்கேயே மனம் ஒரு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆக்கினை தவம். ஆக்கினை தவம் செய்யறது மன ஓர்மைக்கான பயிற்சி. ஐம்புலன்கள் ஒடுங்கி ஒரு புலனாக தொடு உணர்வாக அந்த புருவ மத்தியில நிற்கும். இது ஆக்கினிலே நம்ம வெற்றி கொள்றோம். அதுக்கடுத்து துரியம் போகும்போது அங்கதான் நம்ம யுனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆறோம். அதோட பஞ்சேந்திரிய தவம், நம்ம தவங்கள் எல்லாமே ஒரு ஒரு தவமுமே, குறிப்பாக பஞ்சேந்திரிய தவம். நான் என்ன சொல்றேன், நீங்க குறிப்பா இதுதான் பண்ணணும், இந்த தவம் செய்து நான் ஐம்புலன்களை வெற்றி கொள்ளணும் நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நமக்கு சுவாமிஜி 9 முறையான வகையான தவங்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தவங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இந்த தவங்கள் தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் தவம் பண்ணும் பொழுது அந்த மனம் அந்த அலைப்பாயும் மனம் நிலை கொள்ள ஆரம்பிக்கும். சரிங்களா? அது ஒண்ணு. அடுத்தது, தவம் மட்டும் போதாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நமக்கு இதிகாசத்துல பாத்தீங்கன்னா, ராவணன் ராவணன் போல ஒரு தவசீலர் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தவசீலராம். ஆனா அவருடைய வாழ்க்கை தவம் செய்ததுனால அவர் ஐம்புலன் வேட்கையை வெற்றி பெற்றாரான்னு கேட்டா இல்ல. அவர் பெண்ணாசை காரணமாக அவர் அவருடைய வம்சமே அழிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன அங்க மிஸ்ஸிங்? அகத்தாய்வு தான். அகத்தாய்வு அங்க இல்ல. அகத்தாய்வு பயிற்சிகள் இல்ல. அது மாதிரி கோபத்துக்கு கூட சொல்லுவாங்க. துர்வாச முனிவர், இவங்கள விஸ்வாமித்திரர், இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கோபம் வந்ததுன்னா பிடி சாபம்னு உடனே சபிச்சிருவாங்களாம். அப்ப அவ்வளவு தவம் பண்றவங்களாச்சே. திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தையே, புது சொர்க்கத்தையே உருவாக்கினவர் விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மகரிஷி எப்படி அந்த கோபத்தை வெல்ல முடியல, சினத்தை ஏன் வெல்ல முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க அகத்தாய்வு இல்ல. என்னன்னு பார்க்கும்பொழுது தவம் மட்டும் செய்யும் பொழுது நான் செய்தல நமக்கு சரிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வந்துடுவோம். அதே தவ நிலையில் தவம் செய்து அகத்தாய்வு செய்யும் பொழுது நாம மனதை ஆராய ஆரம்பிப்போம். அப்ப ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அங்க நமக்கு கிளறும் பாருங்க, நல்லது எது கெட்டது எது எல்லாம் நமக்கு புரிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இது சொன்னோம்னா இது இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், விளைவறிந்த விழிப்புநிலைக்கு வந்துருவோம். அப்ப தவமும் தற்சோதனையும் தொடர்ந்து நம்மளுடைய உடற்பயிற்சி காயகல்பம் செய்து தற்சோதனையோடு கூடிய தவங்கள் செய்யும் பொழுது இந்த ஐம்புலன் உணர்ச்சிகளை நாம வெற்றி கொள்ள முடியுமா. அதாவது அனுபவிப்போம், ஆனா அளவோடும் முறையோடும். ராமிஜி எங்கேயுமே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்றாங்க. உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அளவோடும் முறையோடும். சோ இதனால தவமும் அதாவது மௌனம்ங்கிறது ஏதோ நினைக்கிறாங்க, பேசாத இருக்கணும், 1 மணி நேரம் பேசக்கூடாது, ஒரு நாள் ஃபுல்லா பேசக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. மௌனம்ங்கிறது தன்னை ஆராய்வதற்கான ஒரு பயிற்சி முறைதான். அப்ப மௌனம்ங்கிறது என்ன சொல்றாங்க? தவமும் தற்சோதனையும் தான் மௌனம். அப்ப தவ நிலையில் தற்சோதனை செய்ய செய்ய நம்ம மனம் ஆராய்ச்சிக்கு சிந்தையை அடக்கியே சும்மா விருக்கின்ற சீரறிய செய்த குருவே. சீரறியணும், சீராகி நம்ம நம்மை அறியணும். அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் அந்த அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து போக போக நமக்கு இந்த ஆழ்ந்த தவும் தற்சோதனை நமக்கு உபயோகமா இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன் அம்மா.
சரிங்கம்மா. ரேணுகம்மா. ரொம்ப மிக்க நன்றிகள்மா. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி. மிக்க நன்றிகள். வாழ்க நன்றி வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். கர்ணன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் கர்ணன் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களை அட்மிட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன் அம்மா. கர்ணன் ஐயா. சொல்லுங்க வாழ்க ஐயா. வளமுடன் அம்மா. இந்த வாழ்க வளமுடன். அம்மா, இந்த எங்களோட சகோதரி ஒண்ணு எங்களோட தான் பயிற்சி செய்தாங்க. அவங்க சரிங்க. அந்த சுவாமிஜிக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வராங்கம்மா, தீபம் ஏற்றிக்கிட்டு வராங்க. வந்துட்டு அது பரவாயில்லையாம்மா? இல்லாட்டி அது அவங்கள ஏதாவது சொன்னா கொஞ்சம் மனது கஷ்டப்படும்னு சொல்லி நான் ஒன்றும் சொல்லல. அவங்களுக்கு விருப்பம் மாதிரி ஓகே. செய்துட்டு வராங்க. அப்படி செஞ்சா பரவாயில்லையாம்மா? வந்துட்டு அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஓகே. மாதிரி அவங்க அதாவது செய்யறாங்க வந்துட்டு. ஆமா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம் சொல்றேன். மகரிஷி சொல்லுங்கம்மா. வந்து எந்த வழிபாட்டு முறையும் சொல்லவே இல்லை, எங்கேயுமே ஆமா. சொல்லல. சரிங்களா? நமக்கு ஆழியார்ல கூட 365 நாட்களும் வகுப்புகள் நடைபெறுதுங்க. ஆனா அங்க எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. அறிவு, அது பேரே வந்து அறிவு திருக்கோயில், அறிவுக்காக ஒரு கோயில் அது. ஆனா வந்து உங்க சகோதரிக்கு அந்த ஒரு இதுல நம்பிக்கை இருக்குன்னா அவங்க செய்யட்டும், அவங்கள தடுக்க வேண்டாம். சரிங்களா? விளக்கு போடுறது சரி. அவங்களோட சௌகரியம். நீங்க என்னோட தாழ்மையான கருத்து, நீங்க அதை தடுக்க வேண்டாங்கிறது தான். சரிங்களா? ஆமா. சரிங்கம்மா. நன்றி சரி, ஐயா. அவங்களுக்கு அப்ப நன்றி. நாங்க ஒவ்வொரு நாள் நாங்க பூவை போடுறது, பூ வைக்கிறது, அது பரவாயில்ல. அவங்க விருப்பத்துக்கு அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு. ஆமா அப்ப அது ஆமா எனக்கு ஆமா. தடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்து, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தா அப்ப நான் விட்டுட்டேன். அவங்களுக்காவது எப்பயாவது தெரியும் பொழுது அதை ஏதாவது செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு இன்னும் அது அந்த இது இல்லை, இது ஆரம்ப பகுதி தானே வந்துட்டு அப்படின்னு. அடுத்ததம்மா, 2வது கேள்வி என்னன்னு, தற்சோதனை ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் செய்தால் போதுமாம்மா? தாராளமா போறோம். சாமிஜி என்ன சொல்றாங்க, ம். அந்த ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அந்த நாள் முழுக்க நடந்த விஷயத்த ஒரு சாந்தி தவம், ஒரு 5 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அன்னைக்கே செய்ய. அப்போ வந்து நல்லுறக்கம் கொள்வதற்கு முன்னாக ஆராய்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து மௌனம் வாரத்துல ஒரு நாள் இருக்கலாம். வாரத்துல ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் தவம், 1/2 மணி நேரம் அகத்தாய்வு, மௌனமா சரிங்கம்மா. இருக்கிறது. இதை டெய்லியே என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி மனதை ஆராய்ச்சி செய்து, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு நல்லது என்ன பண்ணேன், மாறானது எப்படி என்னை மீறி நடந்தது, அதற்கு மனதுக்குள்ள ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்கள வாழ்த்திட்டு மன நிறைவோட நீங்க தூங்க போலாம். நல்ல தினம் தவம் செய்ய செய்ய இந்த தற்சோதனைங்கிறது இயல்பாகிடும். அப்போதைக்கு நம்ம ஆராய்ச்சியில இருப்போம். சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுமா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளம். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மார்னிங் 7:30 வரைக்கும் தீப பயிற்சி செய்யலாமாம்மா? இல்ல 7:30 செய்யணுமா? செய்யலாம். பிரம்ம முகூர்த்தம் சிறப்புங்கம்மா. 6 மணிக்குள்ள செய்யறது வந்து சிறப்பு. 7 மணிக்குள்ள செய்யறது வந்து மத்தியமம், செய்யலாம். அதுக்கு மேல ரொம்ப லேட்டா வேண்டாம். சரிங்களா? சரிங்கம்மா. உடற்பயிற்சி எங்கம்மா, உடற்பயிற்சி வந்து காலையில ஒரு நாளும் ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு தீப பயிற்சியை பண்ணிட்டு அப்புறம் 7 மணிக்கு மேல கூட தாராளமா செய்யலாம். தாராளமா செய்யலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், உடற்பயிற்சி பண்ணும்போது வெறும் வயிறா இருக்கணும். அது ரொம்ப இல்லங்கம்மா, கண்டினியூட்டா தான் பண்ணணும்னு ஒண்ணு இல்லையில. கிடையாது கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாதுமா. அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட நீங்க பண்ணலாம். தாராளமா பிரேக் எடுத்து பண்ணலாம். டைம் இதுக்காக காலையில 4 உடற்பயிற்சி பண்ணிட்டு தீப பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் 7 இல்லையா, மிச்ச உடற்பயிற்சியை பண்ணிடுவோம்னு கேட்டேன். தாராளமா தாராளமா பயிற்சி முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறமா கூட நீங்க பண்ணலாம். 7 மணி வரைக்கும் பண்ணலாம். ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா ஆமாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். 7:23 ஆகுது. நம்ம இந்த உடற்பயிற்சியில மக்கராசனம் பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மக்கராசனம், இப்ப நம்ம உடற்பயிற்சியின் நுட்பங்களும் பலன்களும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த விதத்துல நம்ம வந்து மக்கராசன பயிற்சியோட நம்ம தொடரணும். மகராசன பயிற்சி வந்து உடற்பயிற்சியில உச்சக்கட்ட பயிற்சி அப்படிங்கிறாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமிஜி இத மகராசன பயிற்சி கண்டுபிடிச்சாங்க, எப்படி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஒரு ஒரு நாள் பாக்குறாங்க, பொதி சுமக்கும் கழுதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பொதி இவ்வளோ வெயிட் அதை சுமந்துட்டு வந்துட்டு அதை எடுத்த உடனே அப்படியே மல்லாந்து படுத்து கை கால்கள் நல்லா ஒரு உதறி அப்படி உடம்ப ட்விஸ்ட் பண்ண மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டு உடம்ப சிலுப்பிட்டு ஏழ்ந்து நின்னுடுச்சான். அதை பார்த்த உடனே சாமிஜிக்கு யோசனை, இது எப்படி இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இந்த அப்ப உடலை வந்து அந்த மாதிரி முறுக்கின மாதிரி, மகரம்னா முதலை, அந்த முதலை எப்படி போகும், நேரா போகாது, வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும் முதலை. சோ அந்த மாதிரி முறுக்கின மாதிரி நம்ம உடலை பண்ணும் பொழுது அந்த உடல் உறுப்புகள் முதுகு தண்டுவடம் முழுமையாக நல்லா திரும்பி அந்த முழுமையான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கறதுல நமக்கு வந்து சுவாமிஜி இதை வந்து இந்த மகராசன பயிற்சியை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதோட ஒவ்வொரு இதுவா வந்து நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். ஸோ என்னன்னு பார்க்கும்போது சுவாமிஜி இந்த உடற்பயிற்சி எல்லாமே அவருக்கு உள்ளுணர்வாக கிடைத்த விஷயங்கள் தான். நல்ல ஆழ்ந்த தவத்துல இது போல வந்து இந்த ஒரு பயிற்சிகளும் அதோட பலன்களும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளுணர்வா கிடைத்தத அவர் வந்து ஆஹ் திருப்பி ஒரு 48 நாட்கள் தன் உடலையும் அன்பு வாழ்க்கை துணை அருளனை லோகம்பாள் அவர்களையும் ஒரு ஆய்வு கூடமாக்கி ஒவ்வொரு அசைவையும் 48 நாட்கள் செய்து பார்ப்பாங்களாம். செய்து பார்த்து அதுல இருந்து வர பலன்களை எடுத்து அதை இன்னும் சிம்பிளிஃபைடா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு முறை வர்ம ஆசான் அவர்கள் ஆழியார்ல 2003 அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு வர்மக்கலை பத்தி பேசும் பொழுது சுவாமிஜி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, கத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. 2003 கத்துக்கிறவங்களோட லிஸ்ட் கேட்கும்போது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வேதா 93 இயர்ஸ் அப்படின்னு எழுதிட்டாங்களாம். சரி, ஒரு நாள் டேட் பிக்ஸ் பண்ணிட்டு ஆசான் வந்து அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. அப்போ போகும்போது உடற்பயிற்சி கூடத்தை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரதானமாக இருக்கிற ஒரு 108 வர்ம புள்ளிகளும் நமது உடற்பயிற்சியில இயக்கம் பெறுதே, ஆனா அது இப்பதானே பேர் எழுதி கொடுத்திருக்காருன்னு அவருக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. வந்து திருப்பியும் சுவாமிஜியை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேக்குறாங்க, எப்படி இது இப்பதானே நீங்க கத்துக்க போறேன்னு. அப்போ அவருக்கே உரிய இந்த தெய்வீக புண்ணியோட சொல்றாங்க, இறைநிலை எனக்கு உள்ளுணர்வாக தந்தது அப்படிங்கிறாங்க. அந்த 108 வர்ம புள்ளிகளும் நமது உடற்பயிற்சியில முழுமையான உடற்பயிற்சியில இயக்கம் பெறுது. அந்த 108 வர்ம புள்ளிகள்ல 35 ஆற்றல் வர்ம புள்ளிகள்னா என்னன்னா ஆற்றல் மையங்கள், 35 ஆற்றல் மையங்கள் இந்த மகராசன பயிற்சியில இயக்கம் பெறுது. ஸோ அதை பத்தின விளக்கம் இன்னும் டீட்டெயிலா நம்ம மற்றும் ஒரு வகுப்புல பார்ப்போம். இதோட இன்றைய இந்த கேள்வி பதிலை நிறைவு செய்து கொள்வோம். யாருக்காவது வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். புஷ்பகலா அம்மா, மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. சுசீலா அம்மா சொல்லுங்க. சுசீலா அம்மா, மகராசன 2 மத்த பயிற்சி எல்லாம் செய்யற மாதிரி 2 செய்ய முடியல, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன பயிற்சி இருக்குமா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து உங்களால உடல் ஒத்திசைந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் மட்டும் செய்யுங்க, சரிங்களா? எது முடியுதோ அது செய்ய. ஏன்னா சுவாமிஜி தெளிவா சொல்றாங்க, உடல் வருத்தி எதுவுமே வேண்டாங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே உயிர் மேல் மனம் வைத்துதான் பயிற்சிகள். அது உடற்பயிற்சி ஆகட்டும், காய்கல்பமாகட்டும், தவம் தற்றுவது எல்லாமே உயிர் மேல் மனம் வைத்து. அப்ப நீங்க உங்களுக்கு செய்ய முடியாத கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா அந்த உறுப்புகள்ல மனம் நிற்காது, உங்களுக்கு வழியில தான் போகும், சரிங்களா? அதனால வந்து உடலுக்கு உங்களால எது செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமா செய்ய எல்லாமே அந்த இலகுத்தன்மை வரும். எது வருதோ அது செய்யுங்கம்மா, சரிங்களா? வாழ்க வளம். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ரேணுகம்மா பிக்கா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ரேணுகம்மா. வாழ்க வளமுடன்மா. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேம்மா, டக்குன்னு ஷேர் பண்ணிடுவேன். என்னோட தம்பிக்கு வந்து 1 இயரா வந்து குடல் ஏற்றத்தால ரொம்ப கஷ்டப்பட்டான். எப்படியாதுன்னா வாமிட் வருது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, நைட்லாம் தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாமா. மகராசனம் பண்ண பிறகு
அந்த குடல் ம், ஏற்றும்போது தானா சரியாயி குடல் வந்து கரெக்டான இடத்துல வந்துடுச்சு. அந்த மாரி ஒரு ம். இல்லன்னா வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும்னே தெரியல. பட் ஆனா எங்களுக்கு குரு அருளால வந்து எங்க ஃபேமிலியே ரொம்ப பிளெஸ்ட்டா நாங்க அந்த விஷயத்துல ஃபீல் பண்ணோம்மா. அது ஒரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேம்மா. வாழ்க கண்டிப்பா வளமுடன்ம்மா. கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஒண்டர்ஸ் நம்மளோட பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய அதுக்கு டாக்குமெண்டேஷன் நம்மளோட R&Dல எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ மாற்றங்கள், அபரிமிதமான மாற்றங்கள், அந்த நம்பிக்கையோட நம்ம குருட்ட சரண்டர் ஆகி நம்ம இந்த ஒரு ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றத்தை கொடுக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷங்கம்மா. பட் கூடுதலா ஒரே ஒரு விஷயம், இப்ப அம்மா சொன்னது மகிழ்ச்சி. பட் ஜென்ரலா நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன அவங்க ஏதோ நம்ம ஒரு மெடிகேஷன் டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா, நம்ம இந்த பயிற்சிகள் செய்யறது வந்து நமக்கு வந்து அந்த ரிகவரி ஃபாஸ்டா இருக்கும், அந்த ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். நம்ம அந்த டாக்டர் அட்வைஸோட அந்த மெடிகேஷன் எதை நிறுத்தணும் வேண்டாங்கிறத பார்த்து நம்ம அதை எடுத்துக்கணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஆனா கண்டிப்பா நம்மளுடைய பயிற்சிகள்னால டெஃபினட்டா பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். புஷ்பலமா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களின் கேள்விக்கு வந்து ரொம்ப சிறப்பாக, எளிமையாக, எல்லாருக்கும் புரிய வகையில அம்மா ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, மகான் வந்து எப்படி ஒரு பயிற்சியும் தன் உடம்பையே அவர் வந்து ஒரு ஆய்வுக்கூடமா மாத்தி அவங்க எடுத்தாங்க அப்படின்றத சொல்லும். மகராசனத்த பத்தி ஒரு ஹிண்ட், ஒரு என்ன சொல்றது, ஃபியூச்சர்ல இத பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்க போறோம். இன்று நேரம் கருதி வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ஹிண்ட்டும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பான கேள்வி பதில் நிகழ்வு கொடுத்து, மகராசனத்தை பற்றி, குருவை பற்றி பல அற்புத தகவல்களை கொடுத்து, அம்மாவுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் கூறி, அம்மாவை வாழ்த்தும் நேரம் இது. பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன்